இதுக்கு இடையில நேற்று மாலை உங்களுடைய கார் அந்த ரெசிடென்சி விடுதிக்கு முன்னாடி இருந்தது. நீங்க அந்த பக்கமா நடந்து போனது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவனாசி ரோடு எல்லாத்துக்கும் பொதுவான ரோடு தானே. இருந்தாலும் நேற்று அந்த நேரத்துல நீங்க அவங்க அந்த நேரத்துல இருப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் அந்த ரோட்ல போகக்கூடாதா? அந்த எதிர்த்து வீடு என் ஃப்ரெண்டு லட்சுமி நாராயணசாமி நாயுடு, அவர் வீட்டுல இருந்து தானே வந்தேன். உங்க நிருபர் பார்த்தார்ல, போட்டோ எடுன்னு தானே சொன்னேன். இங்க பாருங்க, எங்க மடியில கனம் இல்லை, நாங்க பயப்பட தேவையில்லை. நீங்க புல்ல பிடிக்கிற மாதிரி அலையுறீங்க, புல்ல கிடைக்கல. இப்ப என்னடான்னு நேற்று என்ன பிரஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணேன். இதுதான் நான் இப்போ ஒரு செய்தியை சொல்றேன், போடுங்க. பாரதிய ஜனதா 2 எம்எல்ஏ எங்க எடப்பாடி அண்ணன் தலைமையில இப்ப சேர போறாங்க 2/15. நீங்க வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைய தினம் பாரதிய ஜனதா எம்எல்ஏ 2 பேரு எங்களுடைய புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில இன்னைக்கு 2:15 மணிக்கு 2 எம்எல்ஏ இணைகிறாங்க. நீங்க இது நான் சிரிப்புக்கு சொல்ல உண்மை. அது கொங்கு பெல்ட்லயும் இருக்கலாம், தென் மாவட்டத்திலயும் இருக்கலாம். ஆனால் 2 எம்எல்ஏ வர்றாங்க சார். இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் தனித்து நின்ன சரித்திரம் இல்லை. அதிமுக ஒருத்தர் தான் அம்மா தலைமையில 2014 நாங்க தனித்து நின்று 37 இடங்களை வெற்றி பெற்றோம். அப்படிப்பட்ட கட்சியில இத்தனை நாள் குதிரை ஏறி நாங்க சுமந்தது, அதுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா? இந்த முறையோட நீங்க பாரதிய ஜனதாவா இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, இவங்க எங்களை பீட்டினா உண்மையான பீட்டும் பாஜகவுடைய பீட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க ஐடி விங்க இவங்க. ஏங்க இப்ப நான் போறேன்னா எனக்கு தெரியாம நான் போறேன்னா முதல் பைத்தியக்காரனா? நான் இங்க ராஜாவா இருக்கேன், நான் ஏன் அங்க பிஜேபியில் போய் கூஜாவா இருக்கேன்னா? இன்னைக்கு எங்க எடப்பாடியாரும் எங்களுக்கு தலைமை செயலர் எங்களை எல்லாம் நல்லா தானே அந்தந்த மாவட்டத்தில் வச்சிருக்காங்க. நாங்க நல்லா தானே இருக்கோம். அங்க என்னங்க பேர் சொல்றதுக்கு யாராவது முடியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்க உழைச்சி உங்களை உருவாக்கணும். தில்லு இருந்தா ஜெயிச்சு பார்க்கட்டும். இந்த 40 பாராளுமன்ற ஒரு சீட்டு ஜெயிக்கட்டும். நீங்க நம்ம பேராசிரியர் சொன்ன மாதிரி இது என்ன வடக்கு நினைச்சாங்களா? இது தென் மாநிலம். இங்கெல்லாம் இவங்க சலசலப்புக்கெல்லாம் இந்த அதிமுக அஞ்சாது. இந்த நாங்க ஒன்னானப்பட்ட திமுகவே எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு சொல்லியிருக்காரு ஒழியா நாங்க இவங்களுடைய சலசலப்புக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். நீங்க வேணாம் பாருங்க, இன்னைக்கு 2:15 மணிக்கு பிஜேபி எம்எல்ஏ 2 பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில இன்னைக்கு சாலையில் உள்ள வீட்டில் சேலத்துல இணைகிறாங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு யாருன்னு. இவங்கள புள்ள பிடிக்க பாக்குறாங்க, நாங்க புள்ள பிடிக்கிற. இன்னைக்கு சாரையா எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இளைஞர் பட்டாளம் வர்றது, அதெல்லாம் இவங்களால பொறுக்க முடியல. அவங்க மகாராஷ்டிரா ஏக்நாத் சிண்டே உருவாக்குனாங்க, அது மாதிரி இங்க யாரையா உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலம் அதிமுக ஒரு தொண்டனை கூட இவங்களால அசைக்க முடியாது. அதனாலதான் நான் நேற்று அந்த இதுல என்ன அவனாசிரோட இவங்களுக்கு பட்டயம் போட்டிருக்கா. நான் அந்த தைரியமா உங்களுடைய போட்டோகிராஃபர் சொன்ன தைரியமா எடுன்னு தான் சொன்னேன். எதுக்கு பயம்? ஏங்க நான் இப்ப நீங்க இந்த பேட்டி கொடுக்குற இந்த மாவட்டத்துக்கு என்னை அண்ணன் எடப்பாடியாரும் வேலுமணி அவர்களும் என்னை இங்க பொறுப்பாக போட்டிருக்கு. இந்த பொறுப்பை விட்டு இங்க என்ன நான் கூச்சாதுக்கு போகணும்னு ஆசைப்படுவேனா? தமிழகத்தை இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச 50 ஆண்டுகள்ல 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சியை நம்பித்தான் எல்லாரும் வருவாங்களோ. இந்த கட்சியில இருந்து யாரும் போக மாட்டான். அப்படி போறவங்க உண்மையான அதிமுக காரனா இருக்க மாட்டோம். இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். இதுக்கு மேல நீங்க என்ன போடணும் போட்டுக்கோங்க. ஆனா அதிமுக ஒரு கொம்பனாலே இங்க ஆட்டவோ அசைக்கவோ முடியாது.